வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காஞ்சிபுரம் இட்லி தாங்க செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் செஞ்சுருக்கேங்க. அது எப்படி செய்கிறன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காயிட்டு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்கட்டங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு 3 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சுக்கு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அப்புறம் வந்து மிளகு சீரகம் வந்து லைட்டாக வந்து நான் நிறுத்தி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பெருங்காயம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி வந்து இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவுலேயே நான் எப்படி செய்யறதுன்றத பாருங்க. சோடா மாவு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேங்க நான் இதை. இப்போ நம்ம நல்லா இதை வந்து எப்படி மாவுக்கு வந்து பஞ்சு போல புசு புசுன்னு பாருங்க. ஒரு வெங்காய சட்னி தாங்க செய்ய போறேன், அதை பாருங்க. அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கினேன். இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கினேன். போட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதில் வந்து வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவை வந்து சூப்பராக இருக்கும் அந்த இட்லிக்கு. நல்லா வந்து பொன்னிறமாக லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இதை மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன பண்ண போகிறேன், இதை மாதிரி வந்து 2 கிண்ணம் இருக்குது, அதில் வந்து வாழை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து இட்லி வந்து ஒட்டாத வரும். நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இட்லி குண்டா வந்து நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இட்லி நான் வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றினா பொங்கிடும். இதில் வச்சுக்கலாங்க. இப்போ அதே மாதிரி இந்த கிண்ணம் இந்த கிண்ணத்திலே இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. நம்ம இதை வந்து ஆற வச்சு இது கூட வந்து புளி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வெங்காய சட்னி நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இட்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சிங்க. இதை நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்ச பிறகு நம்ம எடுக்கலாங்க. சூப்பராக வரும். இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இட்லி தோசைக்கு அருமையா இருக்குங்க இது. எங்க பாட்டிலாம் சின்ன வயசுல எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த இட்லி எடுத்துக்கலாங்க. எவ்வளவு அழகா வந்தது பாருங்க, பஞ்சு மாதிரி சூப்பரா. ஒரு இது போட்டுக்கலாம் பாருங்க. இட்லி வந்து எவ்வளவு வந்து சாஃப்டா வந்து பாருங்க. சூப்பரான இட்லி பாருங்க. இது பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க சூப்பரான இட்லி இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.